friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தக்காளி சாதம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு குக்கர்ல தான் வந்து தக்காளி சாதம் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே நல்ல பழுத்த 3 தக்காளி எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடான பிறகு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு தாளிப்புக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கீறி வச்ச பச்சை மிளகாய் அது எல்லாமே சேர்த்துட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இந்த தக்காளி சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு வந்து நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் வரட்டும். இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி அதையும் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு அதையும் வந்து இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் வந்து நமக்கு சீக்கிரமாக வெந்து வரும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கேற்ப தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன். இதோட பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும். நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். சாப்பாடு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். நார்மலாக வடிக்கிற சாப்பாடு அரிசி. இப்போ நல்லா கொதி வரணும். நல்லா இது மாதிரி கொதி வந்த பிறகு 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதை வந்து நல்லா கழுவிட்டு இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கிட்டு உப்பு வந்து பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் வந்து விட்டுடுங்க. 3 விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து விட்டுடலாம். இந்த கேஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ கரண்டி வச்சு ஒரு ஓரமாக வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கலர்னா சாதம் வந்து கொஞ்சம் உடஞ்சிடும். இப்போ சுவையான தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ண வாழைக்காய் வச்சு சர்வ் பண்ணுங்கள். இந்த வாழைக்காய் வந்து எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனல்லே வந்து ஷார்ட் வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கூட வந்து பொட்டேட்டோ ஃப்ரையும் வச்சு சர்வ் பண்ணுங்கள். அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். யாருக்கு இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.